மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் அக்டோபர் 18. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. வழியை காட்டிடுவே, நடக்கும் வழியை சொல்லிடுவே. போகும் வழியை காட்டிடுவே, நடக்கும் வழியை சொல்லிடுவே. உன்னோடு எப்போதும் இருந்திடுவே, உனக்காய் யாவையும் செய்திடுவே. உன்னோடு எப்போதும் இருந்திடுவே, உனக்காய் யாவையும் செய்திடுவே. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. காலையில் என் முகம் தேடிடு, கலக்கம் எல்லாம் நீக்கிடு. காலையில் என் முகம் தேடிடு, கலக்கம் எல்லாம் நீக்கிடு. கலங்கி போன உள்ளங்களை என்னிடம் கொண்டு சேர்த்திடு. கலங்கி போன உள்ளங்களை என்னிடம் கொண்டு சேர்த்திடு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. பார்த்திடு, நட்சத்திரங்களை எண்ணிடு. வானத்தை அண்ணாந்து பார்த்திடு, நட்சத்திரங்களை எண்ணிடு. எண்ணி முடியாத நன்மைகளை என்றும் உனக்கு தந்திடுவே. எண்ணி முடியாத நன்மைகளை என்றும் உனக்கு தந்திடுவே. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி
சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். பாருங்கள், மத்தேயு 14:31 பார்த்தீங்கன்னா, இயேசு பேதுருவை பார்த்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில். இன்றைக்கி உலகத்தில் 2 விதமான குடும்பங்கள் இருக்க, புத்தி உள்ளவங்க, புத்தி இல்லாதவங்க, வெளிச்சம் உள்ளவங்க, இருள் உள்ளவங்க, விசுவாசம் உள்ளவங்க, அற்ப விசுவாசம். இன்றைக்கி ஒரு நாள் விசுவாசித்தாங்க, ஆனால் நிரந்தரமாக விசுவாசிக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் அற்ப விசுவாசம். பேதுரு ஒரு நாள் இயேசு ஜெபம் பண்ணிட்டு 4ஆம் ஜாமத்தில் கடலிலே நடந்து வரும்போது பயந்துட்டார். என்னமோ இருட்டா ஒரு உருவம் தெரியுதே, சொல்லுவாங்களே அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி. அப்போ இயேசு சொல்ல, பயப்படாத, நான் தான்றார். இப்போ நீ இயேசு என்றால் நானும் நடந்து வரணும். இயேசு நடந்து வான்ட்டார். உடனே கொஞ்சம் கூட பயப்படாமல் குதிச்சு கடலில் நடக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அடுத்த சில செகண்டில் அலைகள் கொந்தளிக்கிறது, பயங்கர உருமல் சத்தம். பயந்துட்டார். நம்ம தான் நடக்கிறோமா, என்னமா அது ஆயிராதா? குதிச்சுட்ட, காலை வச்சாச்சு. இப்போ பாருங்க சந்தேகம். திடீர்னு உள்ள மூழ்க போகும்போது கத்துறாரு, இயேசுவே காப்பாற்றும். அப்போ தான் இயேசு சொன்னார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டார்? வெறும் அப்பத்துக்கு மாத்திரம், வேலைக்கு மாத்திரம் என்னை நம்பாத, நித்திய ஜீவனுக்கு என்னை நம்பு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆண்டவர் சொல்லி அவரை கடிந்து தூக்கி எடுத்தாரா. இன்னைக்கு பல வேளைகளில் நமக்கு கூட ஆண்டவர் மேலே ஒரு சந்தேகம் வருது. சந்தேகமே வரக்கூடாது. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனை நன்மை செய்திருக்கிறார். எவ்வளவு ஆபத்து, விபத்து, பண பற்றாக்குறை, பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்வோம், வீடு வாடகைக்கு என்ன செய்வோம், வீடு கட்ட முடியுமா, இப்படிலாம் நம்ம நினைச்ச நாட்களில் ஆண்டவரை நம்மளை அளந்து பார்த்து அள்ளி கொடுத்தாரு. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே ஆசிர்வதித்து எவ்வளோ அற்புதமாக நடத்தினார்ல. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார். இப்போ என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னா, இந்த தேவன் மேலே சந்தேகப்படக்கூடாது, விசுவாசிக்கணும். சந்தேகப்படுகிறவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனார். யாக்கோப்பு 1:6 வாசித்து பார்த்தால், அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படக்கூடாது, விசுவாசத்தோடு கேட்கப்படணும். சந்தேகப்பட்டால் காற்றில் அலைகிற அலையுண்டு ஓடுகிற பதருக்கு ஒப்பாவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் இன்னைக்கு சந்தேகப்படக்கூடாது. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஏசப்பா என் ஜெபத்தை கேட்பாரு, இந்த காரியம் கைகூடி வரும். ஒரு நாள் சீசர்கள் எல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு காட்டு அத்தி மரத்தை இயேசு பார்க்குறார். ஏதாவது பசிக்கு காய் கிடைக்குமா, அத்திப்பழம் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கல. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற பழக்கமாக இருந்துச்சு. இயேசு அதை சபிச்சிட்டாராம். அவங்களுக்கு அது அப்போ பெருசாக தெரியல. சாயந்தரம் வரும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருந்துச்சு. இன்றைக்கி நான் ஒரு மரம் பட்டு போகணுன்னா முதல்ல இலைகள் வாடும், அப்புறம் உதிரும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாதக்கணக்கு எடுக்கிறோம். இது காலையில் ஆரம்பித்து சாயந்தரத்துக்குள்ளே பட்டு போச்சு. சீசர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். காலையில் நல்லா இருந்துச்சு, சாயந்தரம் பட்டு போச்சு. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு மத்தேயு 21:21, நீங்கள் சந்தேகப்படாமல் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இந்த மரத்துக்கு நான் செய்ததை போல விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யுமா, ஒரு மலையை பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று சந்தேகப்படாமல் ஜெபிக்கிறவன். சந்தேகப்படாமல் ஜெபிக்கணுமா, தள்ளுண்டு போ, பட்டு போ, என் குடும்பத்தை விட்டு இந்த சண்டை நாவி ஓடட்டும், இந்த முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவிகள் என் வேலையில் ஊழியத்தில் முன்னேற்றத்தை தடுக்கிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும் சொல்லி பாருங்களே. நீங்கள் சொன்னபடியே அவன் விசுவாசத்தின் வார்த்தையின்படியே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் விசுவாச வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்கள், இன்றைக்கி வாயை திறந்து சொல்லுங்களேன். அப்போ தானங்க இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடக்கும். நம்ம நம்பாமல் சந்தேகப்படாமல்
அப்படியே மனசுக்குள்ளே வச்சிருந்த எப்படி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் எதை சொல்லி ஜெபிப்பீர்களோ அதை நிறைவேற்ற ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்துவதாக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே சந்தேகத்தோடு பயத்தோடு இருக்கிற எல்லாருடைய பயத்தையும் சந்தேகத்தை நீக்கி விரும்புகிற ஒரு அற்புதம் காரியங்கள் கைகூடி வரும்படி இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். திருச்சியில் குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் அக்டோபர் 20. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் ஸ்வாட்ஸ்கால் வெஸ்ட்ரி மேல்நிலைப்பள்ளி, மத்திய பேருந்து நிலையம் அருகில், திருச்சி. தேவ பிள்ளைகளே, இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் சமாதானத்திற்காகவும் தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.